Exercise 11.3 question number 4. The probability density function of x is given by ஒரு PDF கொடுத்திருக்காங்க f of x is equal to k e power minus x by 3 for x greater than 0. x greater than 0 னா ஃபங்க்ஷனோட வேல்யூ இது, x less than or equal to 0 னா வேல்யூ 0. Find the value of k கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் the distribution function, second subdivision p of x less than 3 up to 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். and then next p of x greater than or equal to 5, அதான் 5 less than or equal to x. next x less than or equal to 4. இந்த 5 சப்டிவிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் கே ஆல்ரெடி தெரியும் நமக்கு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட டோட்டல் வேல்யூ 1. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு வந்து ஜீரோலேருந்து தான் வேல்யூ இருக்குது, அதனால் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு எடுக்காமல் 0 டு இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாம். பிகாஸ் ஜீரோவுக்கு முன்னாடி வரைக்கும் வேல்யூ வந்து 0. ஸோ 0 to infinity f of x dx is equal to 1. ஸோ 0 to infinity f of x ஓட வேல்யூ கொஸ்டினில் k e power minus x by 3 கொடுத்துருக்காங்க. dx is equal to 1. 0 to infinity x power n e power minus ax dx அப்படிங்கிறத நம்ம காமா இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா n factorial divided by a power n plus 1. ஸோ இங்கே எக்ஸுங்கிற டேர்மே இல்லை. ஸோ we take it as x power 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ x power 0 is nothing but 1. anything power 0 is equal to 1. ஸோ k வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எழுதிக்கலாம். x power 0னா என்னோட வேல்யூ 0. e power minus axங்கிற இடத்துல e power minus x by 3 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 1, அதாவது மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே வந்து மைனஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 1/3. அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 1/3. 0 ஃபேக்டரியலோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த காமா இன்டெக்ரல் ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கே கான்ஸ்டன்ட் வெளியில் எழுதியாச்சு. n ஃபேக்டரியல் 0 ஃபேக்டரியல் டிவைட் பை ஏவோட வேல்யூ 1/3 பவர் n plus 1, 0 plus 1. ஸோ 0 ஃபேக்டரியல் இஸ் நத்திங் பட் 1, 1 into k is k. 1/3 பவர் 1 1/3 தான். அப்போ இந்த k ஈக்குவல் டு 1/3ன்னு கிடைக்கும். இது கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிங்கிற ரியல் நம்பரை இங்கே 0 டிவைட் பண்ணுது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு இன்டர்வல், 0 டு இன்ஃபினிட்டி அனதர் இன்டர்வல். எக்ஸ் லெஸ் தென் 0ல் வேல்யூ 0ன்னு சொல்லியாச்சு. நம்ம எக்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த இடத்துல எக்ஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. அப்போ இதோட ஆன்சர் 0. மேபி எக்ஸ் இந்த இன்டர்வலை கிராஸ் பண்ணி அனதர் இன்டர்வலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இது எப்படி எழுதணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ப்ளஸ் 0 டு எக்ஸ் அப்படின்னு எழுதணும். இதோட வேல்யூ 0 ப்ளஸ் 0 டு எக்ஸ். இங்கே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்னா k e power minus x by 3, k ஓட வேல்யூ 1/3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ 1/3 e power minus x by 3 dx. இப்போ நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே e power minus axோட ஃபார்முலா வந்து இங்கே நம்ம காமா இன்டெக்ரல் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா காமா இன்டெக்ரலில் இன்டெக்ரலோட லிமிட் வந்து கண்டிப்பாக 0 to infinity தான் இருக்கணும். ஆனால் இங்கே 0 to x இருக்குது. ஸோ we can use the normal integration formula. e power minus ax இன்டெகிரேட் பண்ணால் e power minus ax by minus a. இப்போ e power minus x by 3 இன்டெகிரேட் பண்ணால் e power minus x by 3 by the coefficient of x is minus 1/3, 0 to x. அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் வந்து எக்ஸ். ஸோ e power minus x by 3 by minus 1/3 மைனஸ் லோயர் லிமிட் e power 0 by minus 1/3. anything power 0 1. ஸோ 1/3 minus 1/3 இல்லை, நான் 1/3 காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இந்த மைனஸ் எங்கே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ மைனஸ் e power minus x by 3, இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் 1 அண்ட் தென் 1 minus e power minus x by 3 இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா p of x லெஸ் தென் 3. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3 வரைக்கும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3ல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வரைக்கும் வேல்யூ 0 தான். ஸோ வி டேக் இட் அஸ் 0 to 3. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ k e power minus x by 3 dx. இன்டெகிரேட் பண்ணும்போது e power minus x by 3 by minus 1/3, 1/3 1/3 கேன்சல், நெகட்டிவ்ஸ் அண்ட் நியூமரேட்டருக்கு போயிடுது. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது e power minus 3/3 மைனஸ் ஆஃப் மைனஸ், இது இங்கே உள்ள மைனஸ், லோயர் லிமிட் வந்து 0, anything power 0 வந்து 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதணும். ஸோ 1 minus e power minus 1. ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து p of 5 less than or equal to x. அது எப்படி எழுதலாம்னா p of x greater than or equal to 5. தட் மீன்ஸ் greater than or equal to 5னா 5 to infinity. ஸோ 5 to infinity அப்படிங்கும்போது அங்கே எனக்கு வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது 1/3 e power minus x by 3. இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ 1/3 1/3 கேன்சல். இங்கே மைனஸ் e power minus x by 3 வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். மைனஸ் e power minus infinity ஃபார்முலாவில் உள்ள லோயர் லிமிட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், டோட்டலாக ப்ளஸ் ஆகிடுது. e power minus 5/3. e power minus இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ e power minus 5/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் p of x less than or equal to 4. less than or equal to 4னா அப் டு 4 வரைக்கும் கால்குலேட் பண்ணும். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 4 நமக்கு ஆல்ரெடி தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வரைக்கும் வேல்யூ 0. ஸோ வி ரைட் இட் அஸ் 0 to 4 1/3 e power minus x by 3 dx. இன்டெகிரேட் பண்ணும்போது 1/3 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் e power அப்பர் லிமிட் 4. ஸோ மைனஸ் 4/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் e power 0.
இது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். e பவர் 0 வந்து 1. ஸோ 1 மைனஸ் e பவர் -4/3 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல்.